ஒருத்தர் பார்த்தோம், ஒருத்தர் மறந்தோம், ஒருத்தர் பார்த்தோம், பார்த்து ஒருத்தர் மறந்தோம். என்னடா நடக்குதுங்க? செண்ட மாணிக்கம் என்ன சோதிக்கலையான்னு கேட்க பதில் சொல்ற மாதிரி தெரியல. நீயும் விசாரணை பண்ற மாதிரி எனக்கு தெரியல. நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். 1.5 மணி நேரமா வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கேன். கேட்ட விசாரணை பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். டேய், என்ன பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது? அந்த கிங்ஸ் என்னன்னா இந்த 1/2 மணி நேரத்துல இவ வாயில இருந்து ஒண்ணு பூரா வரணும்னு சொல்லிட்டு போயிருக்கா. 1.5 மணி நேரமா வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கேன். மூஞ்ச மட்டும் தான் வரப்ப வச்சிருக்கேன். ஓய், நீ உண்மை சொல்லடா. மூஞ்சில அடிச்சிரு. சொல்லு. இவனும் இப்போதைக்கு எண்ணி விடுவிக்க போறது இல்ல. இந்த அம்மா யாரும் வாய் திறக்க போறது இல்ல. ஏய், ஒன்னு வேற கேட்டுக்கிட்டு இருக்கா. யாருன்னு சொல்லி தொலை. சும்மாவா பழமொழி சொன்னாங்க, ஊமா ஊர கிடக்கும் பெருச்சாலி வீட்டை கிடக்கும்னு. அது கரெக்டா உனக்கு பொருந்தது. ஊமா கொட்டா மாதிரி இருக்கத பாரு. இவன் இப்படி இருக்கத பார்த்தா இவனுக்கு என்ன விடுவிக்க மாட்டானோ போலுக்க. அடிக்க வேண்டான்னு பாத்துட்டு இருக்க. சரி, இது உங்க அப்பா மகாதேவனாவே இருக்கட்டும். அப்ப உங்க சித்தப்பா சகாதேவன் எங்க? அவர் எங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க அவரை பார்த்ததே இல்ல. ஏன் சித்தப்பா தானே பார்த்தது இல்ல? தெரியல. எங்க சித்தப்பா இங்க ஓடிப்பட்டதா நாத்து சைடு போயிட்டதா கேள்விப்பட்டோம். இப்ப உசோட இருக்காரா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. எங்க சித்தி ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்களாம். அதனால அப்படியே சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு நாத்து சைடு போயிட்டாராம். இங்க பாரு, என் கால ஏதாவது பூ இருக்கான்னு பாரு. இல்ல, உங்க காதுல எந்த பூவும் இல்ல. இல்ல, நீ புதுசாலாம் ஒண்ணு வைக்க வேண்டாம். மூஞ்சி அடிச்சா மூஞ்சி முதல்ல வீங்கிரும். சித்தப்பா தான் தெரியாதான் காசிக்கு போயிட்டாராம். என்னடே கொதையா ரீல் விட்டுட்டு இருக்க? அப்படிதான் எங்க அப்பா சொன்னாரு. எல்லாத்தையும் சொன்னாருன்னு சொல்லுதா? ஏன் உனக்கு எதுவுமே தெரியாதா? தெரியாது. நான் 1/2 மணி விட்டு வெளியில வந்தது இல்ல. எனக்கு பசிக்குது, இதான் சாப்பாடு கொடுங்க. சாப்பாடு கொடுக்கறதுல பெரிய விஷயமே இல்ல. உண்மை சொல்லு, சாப்பிடு. அதான் நீங்க கேட்டதுக்கெல்லாம் பதில் சொன்னேன். கோத்த குழப்பம் மூஞ்சி முதல்ல பேத்துறேன். கிங்ஸ் உண்மையில கைப்படக்கூடாது இருக்கா. அதனால பொறுமையா போய்கிட்டு இருக்க. என்ன இன்னசென்ட் மாதிரி நடிச்சா அப்படி விட்டு நடிச்சியா? பொறுமையா போறவன் அவனுக்கு. ஆனா பொறுமையா போக மாட்டேன். அடிக்கடி என்ன கொல்ல வந்தது யாரு? எங்க அம்மாவோட இந்த நிலைமைக்கு யாரு காரணம்? இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நான் இங்க மும்பைக்கு போக மாட்டேன். உண்மை தெரிஞ்சுக்காம ஒன்னையும் விட மாட்டேன். ஆனா சத்தியமா அந்த அரண்மனைக்கு எங்களுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குது. இல்லன்னா எதுக்கு இந்த மாதிரி நடக்கணும்? இங்க பாருங்க, எங்க அப்பா மரப்படி எனக்கும் கிங்ஸ்ல தனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க எல்லாரும் பண்ணியிருக்காரு. அப்போ எல்லாருக்கும் எல்லா உண்மையும் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு. நீங்க அவசரப்பட்டு இப்படி என்ன தூக்கிட்டு வந்துட்டீங்க. இது நல்லதுக்கு இல்ல. எங்க அப்பாக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாரு. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். இவ சொன்னதே தான் சொல்லிக்கிட்டு இருப்பா. இது ஒண்ணும் தேராது. ஏய், இங்க பாரு, கிங்ஸை பத்தி எதுவும் தெரியாம இப்படி உளறிட்டு இருக்காத. அவன் நீ எந்த உண்மையும் சொல்லட்டா கூட உன்னை விட்டுருவான். அடிக்கடி அவனுக்கும் உனக்கும் கல்யாணம் சொல்லிட்டு இருக்க பாரு. அதை மட்டும் ஏத்துக்கிடவே மாட்டான். தோண்டி உள்ள புதைச்சுமா சத்தம் கட்டாம இரு. அவன் இந்த உலகத்துல எதை வேணாலும் விட்டு கொடுப்பான், இசையை தவிர. இசையை யாரும் சொந்தம் கொண்டாடறதுக்கு விட மாட்டான். இசை மனச காயப்படுத்தினவங்களே சும்மா விட மாட்டான். அவன் கோவத்தை நீ பார்க்கலையே, பாத்துறாத, செத்துருவ. நீ எங்க வேணாலும் சீண்டி பாரு, இசைக்கிட்ட மட்டும் சீண்டிராத. இசையனா இசைய தின்றதில்ல. அவ இடத்த பிடிக்கும் நினைக்கிற பாரு, அத ஒரு காலம் பொறுத்துக்கிட மாட்டான். அவ கண்ணுல இருந்து கண்ணீர் வர்ற மாதிரியோ அவ பயப்படுற மாதிரியோ இங்க நடந்ததே. அவ்வளவுதான், உன்னை எவராலையும் காப்பாற்ற முடியாது. இல்ல, கிங்ஸ் அத்தா எனக்கு சொந்தமானாரு. அவர் எனக்கு தானே தாலி கட்டியிருக்காரு. சத்தியமா சொல்றேன், நீ இங்க இருந்து உசுரோட போக மாட்ட. சொல்லிக்கிட்டே இருக்க. சரி, ஒரு பொண்ணுன்னு பாத்துக்கிட்டு இருந்தா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. அதான் நடந்ததுல சொல்லிக்கிட்டு இருக்கல்ல. இசைய தொடணும் இல்ல, தொடணும் நினைச்சவனே இன்னைக்கு உசுரோட இல்ல. உனக்கு என்ன தெரியும் கிங்ஸ்ல பத்தி? சொல்லிக்கிட்டே இருக்க. ஒழுங்கா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போய்கிட்டே இரு. இங்க உன்னை யாரும் தடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த அரண்மனையில இருக்கிறது உண்மையிலேயே மகாதேவனா? ஆமா, எங்க அப்பா தான். ஆனா நாங்க உங்க அப்பா பத்தி கேள்விப்பட்டதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லையே. உங்க அப்பா ஒரு அறிவாளி, படிப்பாளி, பொறியியல் துறையில பேரும் புகழும் வாங்கினவரு. அதெல்லாம் வாங்கினவரா இப்படி இருக்காரு? எங்க அப்பா கண்ணு முன்னாடியே எங்க அம்மா இறந்தத எங்க அப்பாவால ஏத்துக்க முடியல. அதான் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில வந்துட்டாரு. அப்ப எதுவுமே பண்ணாம சும்மா அப்படி வெளில எடுக்க போயிட்டு வராரு. அவ்வளவுதான், அப்படிதானே? ஆமா, அதோட மன நிம்மதிக்காக தான் போயிட்டு வருவாரு. சரி, உங்க அம்மா இறக்கும் போது உங்க சித்தப்பா எங்க இருந்தாரு? அப்போ அரண்மனையில தான் இருந்தாரு. ஓ, உங்க அம்மாக்கு இப்படி ஆனதுக்கு அப்புறம் தான் உங்க சித்தப்பா ஊரை விட்டு ஓடி போயிருக்காரு.
இல்ல எனக்கு தெரியல. நான் இத பத்தி எங்க அப்பா கிட்ட எதையும் கேட்கல. அது சரி, அந்த அரமணிக்குள்ள ஏதோ பேய் சவுண்டு, அழுவது, சிரிக்கிறது இந்த மாதிரிலாம் சவுண்டு கேக்குது, அதெல்லாம் எதுக்கு? அது எனக்காக தான். உனக்காகவா? என்ன பாதுகாக்கிறதுக்காக தான் எங்க அப்பா அந்த மாதிரி ஏற்பாடுலாம் பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னா அந்த அரமனையில நானும் எங்க அப்பாவும் தனியா வசிச்சுட்டு இருக்கோம். நான் வேற சின்ன பொண்ணு, எனக்கு எந்த ஆபத்தும் வெளியில இருந்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக, வெளி ஆட்கள் யாரும் உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எங்க அப்பா ஏற்படுத்தின ஏற்பாடுதான் அதெல்லாம். அப்போ அதெல்லாம் பேய் இல்லையா? இல்ல, ஆனா அங்க நிறைய கல்லறைகள் இருந்திருக்கு. அந்த கல்லறையில இருந்தும் சில நேரம் சவுண்டுகள்லாம் வரதான் செய்யும். அத்தே. ஓ, அந்த செட்டிங் எல்லாம் உனக்காக? ஆமா, என்ன பாதுகாக்கிறதுக்காக எங்க அப்பா ஏற்படுத்தின ஏற்பாடு அதெல்லாம். அது சரி, நாங்க உள்ள மாட்டிருக்கோன்னு தெரியும், உங்க அப்பா மகாதேவனுக்கு நாங்க யாருன்னு தெரியும், எதுக்கு எங்களை வெளியில விடாம அடிச்சு வச்சிருந்தாரு? அது நீங்க இல்ல, யாரு வந்தாலுமே வெளியில போக முடியாத அளவுக்கு தான் அப்பா பண்ணினாரு. வெளியாட்களை வச்சு எனக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது, எங்க அப்பா ஏற்பாடு பண்ணது. அந்த அரமனைக்குள்ள எங்களுக்கு எங்க போயிட்டு எப்படி வரணும்னு எங்களுக்கு தெரியும். ஆனா புதுசா வர யாருக்கும் தெரியாது. ஏன் அப்படி? எங்க அப்பா பொறியியல் துறையில சாதிச்சு வந்து உங்களுக்கு தெரியும். அவருடைய புத்தி யூஸ் பண்ணி தான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காரு. அது சரி, நாங்க தான் யாருன்னு தெரியுமே, எதுக்கு எங்களை உள்ள அடிச்சு சாரு? நீங்க திருட்டுத்தனமா வந்தா உங்களுக்கு என்ன விருந்தா வைக்க முடியும்? அதான் அப்பா ஒரு 4 நாள் உள்ள கிடக்கட்டும்னு சொன்னாரு. ஓ, பழி வாங்கிருக்கிய? அதான பார்த்தேன். இசையக்கா இப்படிதான் உள்ள வந்தானே. உள்ள எல்லாரும் மாதிரி சாதாரணமா வந்துடலாம், ஆனா வெளியில போறது ரொம்ப கஷ்டம். அது ரூமா காம்பவுண்டா அப்படின்னு உங்களால யூகிக்கவே முடியாது. அது எங்க அப்பாவோட அறிவுத்திறமை. அதை நீங்க கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டேனே. சாப்பாடு கொடுங்க. கிங்ஸ்னா கொடுக்க சொல்லிட்டானே, கொடு. எங்க பாக்க பயமா இருக்கு, எங்க கூட்டிட்டு போறீங்க? வாடி. எங்க எங்கங்க கூட்டு போய்கிட்டு இருக்கீங்க? தெரியாதா? என்ன தெரியாதா? இந்த இடத்த பார்த்தாலே எனக்கு பக்கன்னு இருக்கு. தெரியாதாவா? நான் உன்னை கடத்திட்டு வந்திருக்கேன். மூக்குல குத்திடுவேன். எங்க கூட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்களேன். அப்ப நான் உன்னை கடத்திட்டு வந்தா நீ நம்ப மாட்டேன். நம்ப மாட்டேன். சொல்லுங்களேன், எனக்கு இந்த இடத்த பார்த்தா பயமா இருக்கு. சத்தியமா தான் நான் உன்னை கடத்திட்டு வந்திருக்கேன்டி. உங்க சட்டைக்கு ஒரு அளவே இல்லையா? ப்ளீஸ் சொல்லுங்களேன். அப்ப என்ன கட்டி அணைச்சிட்டு நிக்கணும், அப்பதான் நான் சொல்லுவேன். கட்டி அணைச்சுக்கிட்டு என்னதான் போட்டு சுட்டு போட்டாலும் குளிரதான் செய்யுது. அதே இந்த சேலையை போத்திக்கிட்டேன்னு வச்சுக்கோய, சுகமா இருக்கும். இந்த ஜில்ஜில் வர்ற காத்துல ஒரு சேலையை வச்சு போத்திக்கிட்டேன்னு வச்சுக்கோய, இதமா இருக்கும். நான் அழுதுருவே சொல்லிட்டேன். நான் பயத்துல இருக்கேன். என்ன கூட்டு வந்து பயம் காட்டிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் நான் பயப்படுவேன்னு. அத அப்படி கட்டி அடிச்சுட்டா பாரு. சரி, வீட்டுக்குள்ள வந்து நம்மளை பார்த்து ஓடி ஒளிதா. இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிட்டு போனோம்னா பயத்துல கட்டிக்கிடுவா நினைச்சுதான் நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். உங்க சேட்டைக்கு ஒரு அளவே இல்ல. சத்தியம் மாதிரி நான் அப்பதான் நினைச்சு கூட்டிட்டு வந்தேன். நீ என்ன 7 மணிக்கு தள்ளியே நீங்க 4 இழுத்துட்டு வர வேண்டி இருக்கு. ஒழுங்கு மரியாதை என்ன எங்க வீட்டுல கொண்டு விட்டுருங்க. எனக்கு இந்த இடத்த பார்த்தாலே பயமா இருக்கு. என்ன வீட்டுல கொண்டு விடுங்க. இந்த கொல்லி நீ சாமிக்கு வந்து பிறந்திருக்கா பாரு. இப்படி பயப்பட பேய் பிசாசுக்கலாம். அதான் சொன்னேன், வந்து கட்டி அணைச்சிக்க முடியாது. அப்போ நான் இங்க இருந்து வர மாட்டேன். நீ கட்டி அணைக்காம நான் இங்க இருந்து வரவே மாட்டேன். நீ எனக்கு கட்டி பிடிச்சதான் நான் வருவேன். எனக்கு பயமா இருக்கு. நீங்க இப்படி பண்ணாதீங்க. இது அப்படி இருக்கு. அப்பா, இது நல்லா இருக்குடி. இருங்க மோனே, வீட்டுக்கு மட்டும் போய்கிட்டா இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு வட்டி முதல்மா நான் கொடுக்கல. அப்படிதான் அப்படிதான். நல்ல நீ இருக்கு பிடிச்சுக்கமா. அதை இருக்கு பிடிச்சிட்டல. இனியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கல. வீட்டுக்கு மட்டும் போய்கிட்டோம் மோனே. காலுக்குள்ள போட்டு மிதிக்கல. அதுக்கு தாண்டி நான் இன்னைக்கு வீட்டுக்கே போகலான்னு முடிவு பண்ணிருக்கேன். என்ன பாக்குற? வீட்டுக்கு போன என்ன ஆகுன்னு தெரியாது. உன்னை யார்கிட்ட இன்னைக்கு வீட்டுக்கு கூட போறா? இன்னைக்கு புள்ள ஒண்ணு என் கூடயே தான் வச்சிருப்ப. இங்க பாருங்க, விளையாடாதீங்க. அம்மா தெரிஞ்சு ஏசுவாங்க. நான் வீட்டுக்கு போகணும். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். முடியாது. எனக்கு நைட்டு ஊர் சுத்தணும் ஆசை. அதுவும் மனசுக்கு பிடிச்சா கூட. அதான் உன்னை இழுத்துட்டு வந்துட்டேன். இன்னைக்கு ஃபுல்லா ஊர் சுத்த போறோண்டி. இது என்ன ஆசை? நடுராத்துல ஊர் சுத்த போறோமா? நடுராத்திரி தான் ஊர் சுத்த முடியும். ஏதாவது பிரச்சனை ஆயிட்டுனா? கிங்ஸி வரான், கவின் வரான், அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எல்லாரும் சேர்ந்தா போறோம். அகஸ்டின் எல்லாம் சேர்ந்தா போறோம். எங்க போறோம்? இவனால பயந்து வாழ்ந்ததெல்லாம் போதும். அதான் கொஞ்சம் சுதந்திரமா சுத்தலான்னு முடிவு பண்ணிட்டோம். உண்மை சொல்லுங்க, சுதந்திரமா சுத்த போறோமா இல்ல செக் பண்ண போறோமா? ரெண்டும் தான். அதான் உன்னை கூட்டிட்டு ஓடிந்துட்டேன். அப்போ அவங்கதான் இங்க எங்கேயா சுத்திட்டு இருப்பாங்க. நீங்க என்ன கூட்டு வந்ததுங்க யாருக்கா தெரியுமா? கவினுக்கு மட்டும் தான் தெரியும். நீங்க ஏதாவது பிரச்சனை ஏற்போது நம்ம வீட்டுக்கு போலாங்க. அதான் ஒப்போசனா இருக்கலடி. என்ன மீறி என்னடி நடந்துரும்? தைரியமா வா. எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல.
அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதடி. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு ரொம்ப நாளா கனவுடி இதெல்லாம். மனசுக்கு பிடிச்சவள கைய பிடிச்சுக்கிட்டு கட்டி பிடிச்சுக்கிட்டு அப்படி ராத்திரி போல ஊரெல்லாம் சுத்தி வரணும். யார் கண்ணிலும் படக்கூடாது. அப்படி ஜாலியா சுத்திக்கிட்டு வரணும் அப்படின்னு பல நாள் ஆசடி. இன்னைக்கு நிறைவேறிருக்கு. விடுவேனா? அடப்பாவமே, இப்படிப்பட்ட ஒரு ஆசையா? ஆசையா? பேராசடி. இந்த நாளுக்காக எவ்வளவு நாள் காத்திருந்தேன் தெரியுமாடி? என் மனசுக்கு பிடிச்சவளை கூட்டுக்கிட்டு அழகா கை கோத்து நடக்கணும். அவளை தூக்கி சமக்கணும். அவளுக்கு கால் வலிச்சதுன்னா அப்படியே என் தோல்ல தூக்கி வைக்கணும் அப்படின்னு பயங்கர கனவுடி. அப்படியே உன்னை என் தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டே அவ்வளவு அழகா நடந்து போனோம். அப்பப்பா உன்ன ஐயோ போதும். ஆக போதாது நீ போதாது. இன்னைக்கு பாருங்க என்னதான் பண்ண போறேன்னு. வேண்டாம், விளையாட்டு புரிதமாயிரும். விளையாட்டு மரிதமானாலும் பரவாயில்லடி. அத்தை ஒன்னு நல்லதா இருக்கும். நான் மாட்டேன். முடியாதுடி. இன்னைக்கு நீ இந்த சாமி கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. என் மனசுக்கு பிடிச்ச கையை பிடிச்சுக்கிட்டு சொல்லதுக்கு வார்த்தை இல்லடி. வேண்டாம், விடுங்க. முடியாது, முடியவே முடியாது. நீ என்ன பண்ணாலும் சரி, இன்னைக்கு நான் விடவே மாட்டேன். வேண்டாம் சொன்னா கேளுங்க. முடியாது முடியாது முடியாது. சரி, உனக்கு எங்கெல்லாம் போகணும் ஆசையா இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு போயிடலாம். நான் எங்க போக ஆசைப்படுவேன்? கோயிலுக்கு தான் போக ஆசைப்படுவேன். வேற எங்கேயுமே நான் போக ஆசைப்பட மாட்டேன். சரி, உனக்கு பிடிச்ச கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் எனக்கு பிடிச்ச இடத்துக்கு போகணும். ஓகே? மாட்டேன் மட்டும் நான் விடவா போறீங்க? என்னமோ பண்ணுங்க. இதுக்கு தான் பண்ணிட்டீங்க. எலி எழுதான் எனக்கு பிறந்தவள. குழந்தை மாதிரி சந்தோஷப்பட்டு இருக்கத பாரு. அது என்னமோ தெரியலடி. உன்னை பார்த்தா மட்டும் நான் இப்படிதான் ஆகுது. என்னன்னு தெரியலடி. எவ்வளவு தான் நான் சண்டித்தனம் பண்ணணும், உன்கிட்ட நான் ஒண்ணுமே இல்லை தெரியுமா? அதான் தெரியுத. பரவி என்னவா? அப்புறம் என்ன? அப்புறம் சொல்லி தூண்டுரே பவள மல்லி தோட்டம் நெருங்க விடவில்லையே. போங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அப்படியா? ஐயோ போங்க. கொஞ்சம் செல்லாதேவா எல்லாரும் கோயிலுக்கு தான் போறோம்னு சொல்லிட்டு நைட்டு 12 மணிக்கு இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? எனக்கு ஒரு காரணம் இருக்கு. வாடி. வர வர உங்க சேட்டை ஓவரா போய்கிட்டு இருக்கு சொல்லிவிட்டேன். நீ வீட்டுல கொண்டு விடுங்க. ஏற்கனவே இந்த இடத்த பார்த்தாலே எனக்கு பயமா வரும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வாடி. அதான் நான் இருக்கலடி. வா. அதானே எனக்கு ரொம்பவே பயம். நீங்க எந்த வேலை எப்ப என்ன பண்ணுவீனே எனக்கு தெரியாது. நீங்க பாட்டுக்கு மனசுல தோன்றதெல்லாம் பண்ணிடுவீங்க. நெஞ்சில பயம் ஒரு துளி கூட இருக்காது. ஆனா நான் தானே பயந்து சாவனா? அடியே வாடி, நாட்டுக்கட்ட பண்ணாடி. வாடி, ஒண்ணு இல்ல. நான் இருக்கேன்ல. வா. இந்த ரொமான்ஸ் கொண்டு குறைச்சல் இல்ல. என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. இங்க பாரு, இந்த நேரத்துல இப்ப சிரிங்க கிட்ட பேசாத. நான் வந்த வேலையை பாப்பேன், நான் இதை பாப்பேன்னு சொல்லி எனக்கு இந்த வழி ரொம்ப முக்கியம் தான். ஆனா இப்ப வேண்டாம். அதெல்லாம் முடிச்சிட்டு பிடிக்கல. நான் கத்தி பேசக்கூடாதுன்னு அப்படி பேசினேன். கத்தி கத்தி பேசக்கூடாது நினைச்சு பேசுனேன். அது ஒரு கிக்கா இருக்குடி. இருக்கும். சத்தியமாடி. உங்க பேசக்கு சொல்லியே கொடுக்கணும். சரி வா போலாம். இதுக்கு மேல எங்க போகணும்? மெயின் வேலையை அங்கதான் இருக்கு. வா. என்ன சோதிக்காதீங்கன்னு சொல்லிட்டேன். நட்டு ரோத்துல கூட்டு வந்திருக்கீங்க. எங்க வாங்க வீட்டுக்கு போல. எனக்கு பயமா இருக்கு. அட நான் இருக்கலடி. வா. சரி, வேலை பார்க்க போறோம். என்ன பாக்குற? உனக்கு கொடுக்கறது அதங்க யாரும் இல்லல்ல. நான் பயத்துல இருக்கேன். நீங்க ஏதோ வேண்டதால பார்க்க போறீங்க. இப்ப இது ஒண்ணுதான் குறைச்ச பாருங்க. இதுல மட்டும் குறைய வைக்க கூடாது. எதுனாலும் குறை வைக்கலாம். இது வைக்கலாமா? எழுதி முடிச்சுட்டு போலாமா? கொண்டுருவேன். ஏதோ வேலை இருந்தீங்களா? என்ன வேலை? ஐயோ, சொன்ன பைப்பு போல. அது சின்ன வேலைதான். வா, பார்த்துட்டு போயிடலாம். அத்தா என்ன வேலை? ஆமா, சொன்னா மட்டும் அப்படியே தைரியமா வந்துருவா பாரு. சொன்னானே வர மாட்டேடி. அப்படின்னு நீங்க பெரிய வேலை பார்க்க போறீங்க அப்படிதானே? அது அது இல்ல இல்ல இல்ல. கத்தி அழுதுருவேன் சொல்லிட்டேன். இப்ப கத்தி கூட அழ முடியாது. நான் என்ன பேசினாலும் வெளியில கேட்கும். ஏன் மூச்சு விட்ட விட இல்ல கேக்குது. எதுக்கு நீங்க கூட்டு வந்தீங்க? கடிக்கலாம் போல இருக்கு. இருக்குல்ல? என்ன கடிச்சு திங்கலாம் போல இருக்குல்ல? இல்ல, கோவத்துல குதறணும் போல இருக்குது. எப்படியோ உனக்கு என்ன கடிச்சு திங்கணும்னு தோணிட்டா? கடிச்சுக்கடி. அது எப்படிங்க இந்த இடத்துல இப்படி ஒரு சூழ்நிலை கூட உங்களுக்கு ரொமான்ஸ் வருது? மனசுக்கு பிடிச்சவா பக்கத்துல இருந்தா எப்ப வேணாலும் ரொமான்ஸ் வரும். அதுலயே நீ உசுரு. உன்னை பார்த்தாலே ரொமான்ஸ் வரும். அவ்வளவு பிடிக்குமா? வச்சு காட்டட்டா? ஒன்றும் வேண்டாம்.
இல்லடே, நிரூபிச்சு காட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன்டே. நிரூபிச்சே ஆகணும். வேண்டாம், நான் ஏற்கனவே பயத்துல இருக்கேன். அந்த பயத்தை இப்படி போக்கணும்னு எனக்கு தெரியும். வேண்டாம் சொல்லிட்டேன். வேண்டாம். இல்ல, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கொடுப்பேன். கொஞ்சம் நீங்களே என்ன சுத்தி வர்றது. இருமை கொடுக்கற மாதிரியே பண்ணிச்சு. ஒழுங்கு கொடுத்துருங்க சொல்லிட்டேன். இல்ல, கொடுக்க மாட்டேனே. உங்களை நீங்க பண்ற சேட்டு தான் உங்க பக்கம் என்ன இழுக்குது. அப்படியா? ஆமா ஆமா. சரி, அந்த வேலையை பார்க்கலாமா? அட்டியே, இந்த வேலை இல்லடி, அந்த வேலை. அட்டியே, பிளாஸ் இருக்கு, கூப்பிட்ட மட்டும் வர்றதே கிடையாது. ரொம்ப புக்கு பண்ணுவேன். எருமை போட்டு வாங்கியிருக்கு. சரி, போலாமா? வா. ரொம்ப மும்பரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். எங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வாங்க போலாம். இருடி, ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். எங்க இந்த கல்லறையில நமக்கு என்னங்க வேலை இருக்க போதே. வாங்குங்க போலாம். இருடி, வாரேன். ஏங்க இப்ப எதுக்குங்க நீங்க மம்பட்டி எடுத்திருக்கீங்க? இங்க பாரு, யாராவது வராங்க மட்டும் பாரு. ஐயோ, எங்க நீங்க என்னங்க வேலை பார்க்க போறீங்க? எனக்கு பயமா இருக்குங்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சத்தம் பண்ணாம இரு. யார் வராங்க மட்டும் பாத்துக்க. இந்த வேலை பார்க்க விட அங்க அவ்வளவு ரொமான்ஸ் நடந்ததாங்க. இதை முடிச்சுட்டு ரொமான்ஸ் வச்சுக்கலாம், சரியா? இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா வெளியில தான் சுத்த போறோம், ஓகே? எதுக்கு? அதெல்லாம் காரணம் இருக்குதே. இன்னைக்கு ஃபுல்லா வெளியில தான் சுத்த போறோம். நான் இந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன். நீ சுத்தி பத்தி ஆள் வந்தால் மட்டும் பாரு. இந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். கொன்னுல வேலைய பாருங்க. சரி, ஆள் வந்தால் பாத்துக்க. நான் முடிச்சுட்டு வரேன். எங்க கல்லறை என்ன பண்ண போறீங்க? அது எங்க அம்மா கல்லறைங்க. யார்டி சொன்னா? இது உங்க அம்மா கலரே இல்ல. என்ன சொல்றீங்க? இது உங்க அம்மா கல்லறையே இல்ல. எப்படி சொல்றீங்க? உங்க அம்மா கலரை அதான் என் பொம்மியத்த கலரை எங்க தோட்டத்துல தான் இருந்தது. என்னங்க சொல்றீங்க? நேத்து போனல தோட்டத்துக்கு அப்பதாண்டி நாங்க கண்டுபிடிச்சோம். அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணோம். அது உண்மைதான். அங்க இருக்கதா பொம்மியத்த கலரை. இது பொம்மியத்த கலரே இல்ல.